உங்க கல்யாணத்துல உங்களுக்கே தெரியாம உங்க பாக்கெட்ல இருக்க பணம் குப்பைக்கு போகுதுன்னா நீங்க நம்புவீங்களா? இது என்ன? நீங்க ஒவ்வொரு கெஸ்டா போய் நீங்க உங்களோட இன்விடேஷன் கொடுக்கும்போது உங்க கல்யாணத்துக்கு வந்தா ஒரு நல்ல கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்ற மைண்ட்ல தான் வருவாங்க. அப்படி வரவங்களுக்கு ஒரு அழகான கல்யாண சாப்பாடு போட்டாலே போதும். யாரோ பண்ணாங்கன்றதுக்காகவோ இல்ல நீங்களே புதுசு புதுசா எதனா போடலான்னு இலையில சம்பந்தமே இல்லாத பல ஐட்டத்தை போடுறீங்க. அதை வர கெஸ்ட் சாப்பிடுவாங்களான்றது தெரியாது. அது மட்டும் இல்லாம அவங்க தேவையானது சாப்பிட்டது மீதியே குப்பையில தான் போடுறாங்க. குப்பையில விழுறது சாப்பாடு இல்லை, உங்க பாக்கெட்ல இருக்க பணம். இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, ஒரு கல்யாணத்துக்கு என்ன நல்ல கல்யாண சாப்பாடு போடணுன்றத மெனு அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சமாக இருந்தாலும் அதை நல்லா குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் கொடுத்தீங்கனாலே உங்கள் கல்யாணத்தில் சாப்பிட்ட சாப்பாடை அவங்களும் மறக்க மாட்டாங்க, உங்களுக்கு தேவையில்லாத பணமும் செலவாகாது. நல்ல கல்யாணன்றது வயிறு நிறைய சாப்பிட்டு மன நிறைவாக உங்களை வாழ்த்தணுன்றது தான். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவ்வளோ ஐட்டத்தை போட வேணாம் நான் நினைக்கிறேன். கல்யாணத்தில் முக்கியமாக இந்த ஃபுட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டீம் வேணும். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணவும் கூடாது, அதே நேரத்தில் வர க்ரௌடுக்கு ஃபுட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதை கரெக்டாக யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, சுபிக்ஷம் கேட்ரிங் சர்வீஸ் தான். நான் சொல்ல தேவையில்ல, அது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு கால் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. உங்களோட வெட்டிங்கை ஹார்டாக பண்ணாமல் எங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்மார்ட்டாக பண்ணலாம்.